அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போறது குரங்கு பெடல் திரைப்படம். என்னடா குரங்கு பெடல், குரங்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுக்குள்ள வெவ்வேறு ஞாபகம் வரும். ஆனா இது அந்த குரங்கு பத்தி கிடையாது. நார்மலாவே சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பி வச்ச சைக்கிள்ல அந்த கம்பிக்கு மேல காலை தூக்கி போறதுக்கு முன்னாடி அதை கத்துக்கிறதுக்காக ஓட்டக்கூடியது குரங்கு பெடல். இது வந்து 90s கிட்ஸ்ன்னு சொல்ற அனைத்து பேருக்குமே இது கண்டிப்பாக தெரியும். குரங்கு பெடல் அதாவது சைக்கிள் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பெரும்பாலும் தெரியாது. தந்தை ஒரு மகனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கணும். ஒரு மகன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் வந்து ஒரு படிக்கல்லா இருக்கணும். அந்த பையனோட வளர்ச்சியில அவர் ஒரு தூண்டுகோலா இருக்கணும். ஆனா இதுக்கு மாறா ஒரு பையனை இப்படிதான் இருக்கணும், அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளார அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறுவன் அதிலிருந்து வெளியில் வந்து அவன் சுதந்திரத்தை நாடி அவன் ஒவ்வொரு பெடலையும் மதித்து நகரும் போது வாழ்க்கையில் என்னென்ன கற்றுக்கொள்கிறான், தந்தை மீது வைத்திருந்த பயத்தை போக்கி சமுதாயத்தில் அவனுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை அழகாக காட்சி அமைத்திருக்கிறார்கள் இந்த திரைப்பட குழுவினர். இந்த காலகட்டத்திலையும் இது மாதிரி படங்கள் எடுத்தா ஓடும் அப்படின்னு நம்பி படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா எஸ்கே ப்ரொடக்ஷன், அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. மற்றபடி படத்துக்கு ஹட்ஸ் ஆப். நம்ம மறந்து வர்ற ஒரு சில விஷயத்துல இந்த குரங்கு பெடலும் ஒன்று. எத்தனை பேருக்கு இந்த குரங்கு பெடல் தெரியும்? இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா குரங்கு பெடலை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.